வீட்டில் மகாலட்சுமி குடிகொள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலுமே தெய்வ சக்தியானது நமக்கு நிலைத்து நிற்க நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும், தினமுமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களும், மேலுமே இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே நம்மளுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எப்போவுமே தீராத கடன் பிரச்சனை அப்படியே புலம்பிக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு பெரிய வீடோ அல்லது சிறிய வீடு அல்லது மாடி வீடோ அல்லது கூரை வீடோ, சாதாரண வீடாவோ அல்லது பங்களா வீடோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒவ்வொரு வீட்டிற்குமே ஒரு அதிர்வலை இருக்குது. அந்த அதிர்வலை தான் நம்ம அந்த வீட்டிற்குள்ளே ஈர்க்கும் அல்லது வெளியேற வைக்கும். நல்ல அதிர்வலை இருந்துச்சு அப்படின்னா அங்கே தெய்வீக சக்தியானது நிறைந்து இருக்கும். தெய்வீக சக்தி நிறைந்து இருக்க நம்ம என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். தெய்வ சக்தி நிறைந்து இருக்க வேண்டிய வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நம்மளோட வீட்டில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். இந்த தெய்வீக சக்தி நிலைத்து நிற்க வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீட்டில் தெய்வீக சக்தியை வீட்டில் ஈர்க்க நம்ம என்ன செய்யணும், மந்திர ஓசைகள் ஒலிக்க வேணுங்க. அதாவது தெய்வீக பாடல்களை நீங்கள் ஒலிக்க செய்வது ரொம்ப நல்லது. உதாரணமாக நம்ம காலையில் எழுந்த உடனே சுப்ரபாரதம், விஷ்ணு சகஸ்கர நாமம், கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம், விநாயகர் அகவல், கோளாறு பதிகம், தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை எல்லாம் பாடுவது ரொம்ப நல்லது. அப்படி பாட தெரியல அப்படிங்க நினைக்கிறவங்க நம்ம ரேடியோவில் கூட போட்டு கேட்கலாம். அல்லது இது மிக மிக நல்லது. இது தெய்வீக சக்தியை கொண்டு சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அதனை எல்லாமே நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நிலைத்து நிற்க செய்யும் ஒரு அற்புதமான வழிபாடு. மேலுமே நம்ம தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காலை மாலை என இருவேளையும் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி ஏற்ற முடியாதவங்க மாலை நேரத்துலையாவது தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. மேலுமே நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்கள ஒளியை போலவே நம்மளோட மங்கள ஒளியும் வீட்டிற்கானது அவசியங்க. எனவே தான் தினமுமே காலை மாலை என இருவேளையுமே விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. தினமுமே மணி அடித்து கற்பூர ஆரத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. தெய்வீக சக்தி வீட்டில் நிலைத்து இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நிலைவாசலை வழிபடுவதன் மூலம் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைத்து இருக்க செய்யுங்க. நம்ம வீடு கட்டும்போது தெய்வீக சக்திகள் வீட்டில் நிலைத்து இருக்க பூமி பூஜைக்கு பிறகு நிலைவாசல் பூஜையானது செய்யப்படுவோம். எனவே இந்த நிலைவாசலை நாம் தினமுமே பூஜை செஞ்சு சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலைவாசல் மூலம் ஆக்ரோஷன சக்தி வீட்டிற்குள்ளே வருங்க. அந்த சக்தி பார்த்திங்களா நேர்மறை ஆற்றலாக இருக்க வேணும். நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் குடிகொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டிற்கு காவலாக இருந்து காக்கக்கூடிய தெய்வமான குலதெய்வம் நிலைப்படியில் இருந்து நம்மை காக்கும் என்பது ஐதீகமாக கூட சொல்லப்படுது. அதனால் நிறைய வீடுகளில் பார்த்திங்களா அந்த படிகளில் தான் நல்லா உட்கார்றதுக்கு வசதியாகுதுன்னு அந்த படிகளில் உட்காருவாங்க. அப்படி உட்காரவே கூடாதுங்க, அது முக்கியமாக தவறு. தீய சக்திகளை தடுத்து நல்ல சக்திகளை வீட்டிற்குள்ளே கடத்தும் தன்மை நிலை வாசலுக்கு நிறையவே இருக்குங்க. எனவே இந்த நிலை வாசலை நன்கு சுத்தமாக பராமரிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நிலைவாசலுக்கு தினமுமே மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவை வேணும். உங்களோட வீட்டோட வழக்கப்படி இந்த பூஜை அதாவது மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைக்கலாம். இது மகாலட்சுமியோட அருளையுமே பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, நம்ம வெள்ளிக்கிழமை நாள் இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம தினமுமே கூட மாவிளை தோரணம் கட்டலாம். முடியாதவங்க இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாவிலை காய்ந்த கூட பரவாயில்லைங்க, அதை அப்படியே வைத்திருக்கலாம். நிலைவாசலுக்கு தினமும் ஊதுபத்தி காட்டுறது நல்லது. சில உதிரி பூக்களை நீங்கள் போடுறதும் நல்லது. இதை தினமுமே செய்வதன் மூலம் நம்மளோட வீட்டில் தெய்வீக சக்தியை நிலைத்து இருக்க செய்யும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க. குலதெய்வ கோவிலில் இருந்து சிறிது மண்ணை கொண்டு வந்து அந்த மூட்டையாக அதை கட்டி அது வாசலில் நீங்கள் கட்டுவதன் மூலம் குலதெய்வ அருள் நமக்கு எப்போதுமே நிறைந்து கொண்டே இருக்கும். அல்லது திஷ்டியுமே நீங்கும்,
பொருளை நீங்கள் கட்டலாம். உதாரணமாக படிகாரம் கட்டலாம், அல்லது எலுமிச்சை மற்றும் மிளகாய் இது எல்லாமே நம்ம வீட்டு வாசப்படியில் நிறைய பேர் அந்த மேலே கட்டி வச்சுருக்கிறது நம்ம இப்போ கூட நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் நம்ம வீட்டில் இருக்கும். மேலுமே தெய்வ சக்தியை நம்ம வீட்டில் அதிகரிக்க செய்கிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகி செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கை காலங்காலமாகவே இருக்குங்க. அப்படியே வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்க செய்யவும், தெய்வீக சக்தி அதிகரிப்பதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் தெரியுமா நிறையவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப ஒற்றுமையோடு இணைந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பான பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தோடு நீங்கள் கோயிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா வீட்டில் சுபகாரியங்கள் அல்லது நன்மைகள் நடப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போல தாங்க குடும்பமாக சேர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது அங்கு தெய்வ சக்தியானது அதிகரிக்கிறது என்பது ஐதீகம். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அழைத்து பூஜையில் கலந்து கொண்டு செய்யுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது காலை மாலை என இருவேளையிலும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபட வேணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை நீங்களே காண முடியுங்க. அதே மாதிரி வீடு எப்போதுமே ஒரு கோவில் போல் நறுமணமாக இருக்கணும். எப்போவுமே ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தோம் அப்படின்னா சும்மா நறுமணம் இருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தியானது குடிக்கொள்ளும். வீட்டில் நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீசிச்சு அப்படின்னா அங்கே தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். எனவே பூஜை அறை மட்டும் இல்லாமல் வீடு முழுவதுமே சாம்பிராணி தூப ஆராதனை போடுவது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுமே விலக ஆரம்பிக்கும். வீடு நறுமணமாக தெய்வ சக்தி அதிகரித்து காணப்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி மந்திர ஒலிகள் கோவிலில் ஒலிக்கப்படுவதனால தான் அங்கே போனோம் அப்படின்னா ஒரு மன நிறைவானது நமக்கு கிடைக்கும். ஒரு புதிய நம்பிக்கையுமே வளரும். அதுபோல தான் நம்மளோட வீட்லேயுமே மந்திர ஒலிகள் ஒலிச்சிச்சு அப்படின்னா அதன் மூலம் எழக்கூடிய அதிர்வலிகள் தெய்வ சக்தியை அதிகரிக்குமா. எனவே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சத்தமாக உச்சரித்து நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்திங்களா மனதுக்குள்ளேயே கூட முணங்கி கொண்டே பூஜை செய்வதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி செய்யக்கூடாது. நம்ம வாயை நல்லா உச்சரித்து நல்லா நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மந்திரங்களோட அதிர்வலைகள் உங்களோட வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போதுமே பூஜை அறையில் கண்ணாடி ஒன்று வச்சுருக்கிறது நல்லதுங்க. கண்ணாடிக்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலானது இருக்குது. குறிப்பாகவே குலதெய்வம் அதில் இறங்குவதாக சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. அதனால தான் நம்ம பூஜை அறையில் சிறிய கண்ணாடியோ அல்லது ஏதாவது பெரிய கண்ணாடியோ எதையோ ஒன்று நீங்கள் மங்கள பொருட்களில் ஒன்றாக இந்த கண்ணாடி இருக்கிறதுனால சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரும்போது மஞ்சள் குங்குமத்தோட சிறு கண்ணாடி வெற்றிலை பாக்கு சேர்த்து கொடுத்து நீங்கள் வழி அனுப்புறது நல்லது. இதனால் கொடுப்பவங்களும் அதனை பெறுபவங்களும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு காலங்காலமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் ஒரு இடங்க. பொதுவாகவே தினந்தோறுமே இறைவனை வழிபட்டு அதன் பின்னரே அந்த நாளோட வேலைகளை தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றை பார்க்க போகிறோம். அனைவரோட வீட்லேயுமே அவங்கவுங்க வசதிக்கேற்ப பூஜை அறையை நம்ம எல்லாருமே அமைச்சு வச்சுருப்போம். தினமுமே பூஜை செய்வதனால நம்மளோட மனதில் நேர்மறை எண்ணங்களானது அதிகரித்து மன அமைதியை கொடுக்கும். மேலுமே எந்த ஒரு ரிலாக்ஸாக மைண்டு இருக்கும். அந்த வகையில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பூஜை அறையில் சுவாமி படங்களோட மறைந்த நம்மளோட முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த படத்தெல்லாம் வைக்காமல் தனியாக வைத்து வணங்கினீங்க அப்படிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்களா சாமி படம் இறந்தவங்களோட படம் எல்லாமே ஒட்டுக்காக வச்சு கும்பிடுவாங்க. அதெல்லாம் முக்கியமாக தவறுங்க. வீட்டோட பின்வாசல் கதவு இருந்துச்சு அப்படின்னா அதை மூடிவிட்டு தான் விளக்கு ஏற்றுறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்களையுமே நீங்கள் நேரடியாக தரையில் வைக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு தட்டில் போட்டு வைக்கலாம் அல்லது இலையில் தான் வைக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி வெண்ணெயில் லட்சுமி தேவி வாசம் செய்வதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணெயை உருக்கவே கூடாது. அடுத்ததான் அதே போல் தான் தானம் கொடுக்கும் போதுமே அந்த தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுக்கறது நல்லது. அது நல்ல பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி பல தெய்வ படங்களை அடைத்தது போல் வைக்கவே கூடாதுங்க. பிளாஸ்டிக் சிலைகளை பயன்படுத்துவது,
படுக்கை அறையும் இணைந்த பூஜை அறை வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பொருட்களை நீங்கள் குவித்து வைப்பது இது கண்டிப்பாக பூஜை அறையில் சுத்தமாக வச்சுருக்கணுங்க. அதே மாதிரி உடைந்து போன அல்லது சேதமடைந்த சிலைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே இறந்தவர்களோட படங்களை வைப்பது ஆனால் இது தவறான ஒரு விஷயந்தான். மேலுமே பூஜை அறையில் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, சண்டைகள், சத்தமாக பேசுறது போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் ஈர்க்க செய்யும். இது மாதிரியான தவறுகள்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பூஜை அறையில் கண்டிப்பாக நம்ம தினமுமே காலை மாலை என இரு வேளையுமே பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாதாரண ஒரு விஷயந்தான் அந்த பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது. அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். நம்ம வீடு அப்படின்னு இருந்துச்சுனாவே அதை சுத்தமாக நறுமணமாக கோவில் போல் வைத்து கொண்டோம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களானது கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் தினமுமே வீட்டுக்கு பூஜை அறையிலையும் சரிங்க, வாசல்லையும் சாணம் தெளித்து நீங்கள் கோலம் போட்டு தினமுமே அதில் தீபம் ஏற்றுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.